வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான புதினா புலாவ் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா புலாவோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த புதினா புலாவ் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிம்பிளான புதினா புலாவ் பண்ண போகிறோம். புதினா புலாவ் பண்ணுறதுக்காக ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை பறித்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் மசாலாஸ்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் காரமே. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். புதினா புலாவ் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். இதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. புலாவில் சேர்க்குறதுக்காக மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார்ப்பு, ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, கல்பாசி, 3 கிராம்பு, கொஞ்சமாக பிரியாணி இலைகள் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிருச்சு. பிரியாணி சட்டி எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆயிலில் சேர்த்துக்கலாம். பிரியாணி பண்ணுற மாதிரி நிறைய வெங்காயம் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. புலாவுக்கு ஒரு வெங்காயம் சேர்த்தாலே போதும். அதே மாதிரி வெங்காயமும் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறத அவசியம் இல்லை. லைட்டாக பொன்னிறமாக வதங்கினாலே போதும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் கேரட், பீன்ஸு அது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். புதினா ஒரு புதினா பேஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஏன்னா புதினா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு இது நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. புலாவ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு சிண்டு அளவு நான் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். அரை மணி நேரம் போல் இந்த அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த புதினா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஆயில் திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம புலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சிண்டுக்கு 2 சிண்டு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணி அப்படின்னா நம்ம 1.5 சிண்டு தான் சேர்த்துக்குவோம் தண்ணி ஏன்னா ஆல்ரெடி அதில் தயிர், இந்த மசாலாஸ்லாம் இருக்கும். அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால 1.5 சேர்த்துக்குவோம். ஆனால் புலாவுக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல. அதனால் நீங்கள் எவ்வளோ அளக்குறீங்களோ அது அப்படியே டபுள் மடங்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு உப்பு காரம் பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஊற வச்சு வச்சுருந்த ரைஸை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு காரம் பார்த்துக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா லைட்டாக வரமிளகாத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 1/2 hour ரைஸை நல்லா ஊற வச்சிட்டோம். அதனால் 2 விசில் போதும். உங்களுக்கு தேவை அப்படின்னா 3 விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான புதினா புலாவ் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இதை மூடி 2 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
அவ்வளோதாங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் விசிலோட தம்மெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராகவே புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சும்மா குலையாமல் உதிரியாக சூப்பராகவே புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட உருளைக்கிழங்கு கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சிம்பிளான புதினா புலாவு ரெடி. இது கூட பாருங்கள், உருளைக்கிழங்கு கிரேவி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.